Hi guys, welcome back to our new YouTube channel. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். Okay guys, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ ரியாக்ட் பண்றதுக்கு எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நானி சார் படத்தோட தான் ஒரு படம் புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அந்த படத்துலேருந்து ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வெறும் 39 செகண்ட் மட்டும்தான் அந்த வீடியோ லென்த்து. ஸோ நம்ம பார்த்துட்டு அதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். ஓகே 1 2 3 ఇప్పుడు ఎవడొస్తున్నాడో ఎక్కినా खानदान का शान दोस्तों का जान विक्रम मालिक की स्वागतम सुस्वागतम Welcome to Jadal Zamana. guys, நான் ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு ஃபஸ்ட்டு ராணியோட இந்த படத்தில் லுக்கை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. லைக் நிஜமாக சொல்லணும்னா அந்த ரெட்டை ஜடை போட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. என்ன பாட்டு? ஆஷே யாராவது தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு பாட்டு. அந்த பாட்டில் நான் வந்து லூப் மூடில் பார்த்து எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும், எப்படா இந்த படம் வந்துட்டு வெளியாகும். லைக் அந்த பாட்டில் தான் வந்துட்டு அது என்ன மேஜிக்னு ஒன்றும் புரியல. எனக்கு முதல்ல பார்க்கும்போது சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து பிடிச்சி போக அந்த அவ்வளோ மாசாக இருக்குது. அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு டான்ஸ் ஸ்டெப்பும் ஒன்று போட்டிருப்பார், பயங்கரமாக இருக்கும். ஸோ தெரில படம் எப்போ ரிலீஸ் ஆகும். இன்னொரு பற்றி சொல்லணும்னா அனிருத் ரவிச்சந்திரன் அவரோட பிஜிஎம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு வேணா அப்படி சொல்லிட்டு போகலாம். பட் அந்த சிச்சுவேஷன் அப்படியே தூக்கி தாங்கி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தவிர யாராலும் பண்ண முடியல. இந்த பல படங்கள் எனக்கு தப்பிச்சது காரணமே வந்துட்டு அனிருத் மியூசிக். அதான் இந்த இது கூட பார்த்தீங்கன்னா சும்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறது தாண்டி அந்த ஸ்வாக் அந்த பிஜிஎம்லேயே கொடுத்துருக்கு. அந்த ஸ்வாக் அந்த பிஜிஎம்லேயே இருக்குது நல்லா. அந்த கேரக்டர் ஸ்வாகாக நடந்து போதும் அந்த ஸ்வாகான பிஜிஎம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ இருக்காங்க அப்படின்னா அந்த ஹீரோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து பிஜிஎம் தான். ஏன்னா நீங்கள் கேஜிஎஃப் படமாக இருக்கட்டும், பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜெயிலர் படம். ஓகேவா? ஒவ்வொரு சீனும் லைக் நம்ம வந்துட்டு நான் வந்து அந்த படத்தை வந்து மியூட்டில் நான் ஒரு வாட்டி பார்த்தேன். ஏன்னா நான் லைக் ஸ்டடி பண்ணுவேன் நிறையா. ஓகேவா? ஸோ அப்போ நான் படத்தில் மியூட்டில் பார்க்கும்போது நெல்சன் வந்து லைக் விஷுவலாக வந்து பயங்கரமாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதே விஷுவலாக நான் சவுண்டோட பார்க்கும்போது அது வேற ஒரு பீக்கில் நிற்கிது. அந்த படத்தோட அந்த ஒவ்வொரு விஷுவலும் அனிருத் பிஜிஎம்மோட நாங்கள் பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஸோ அது ஒரு லெகசி. ஆனால் அவர் நல்லா போடுறாரு தாண்டி தேவையானது போடுறாரு ஒரு மாதிரி. அது இன்னமும் உண்மைதான். சீனுக்கு தேவையானது இது. ஆனால் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரன் லைக் நிறையா படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் இருக்கும். அவர் இப்போ தான் 25 படம் முடிச்சிருக்காரு. 25 ஜஸ்ட் 25 மூவி முடிச்சிருக்காரு. மேபி அது போன வருஷம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். போன வருஷமும் பார்த்தேன். ஒரு 25 படம் தான் பண்ணியிருக்காரு. நிறையா படம் மாதிரி இருக்குது. ஆனால் ஜஸ்ட் 25 படம்னும் போது லைக் இவ்வளோ பெரிய ரிப்பீட்டாக அனிருத் பாட்டாவே கேட்டுட்டு இருந்தேன் சாயாபிங்கிற வாரத்துக்கு முன்னாடி. ஆமாம். ஸோ வந்ததுக்கப்புறமா அனிருத் பாட்டு தான் கேட்குறோம். ஆனால் சாயாபிங்கிற பாட்டும் கேட்குறோம். ஆமாம். அப்படி காட்ரஸில் பார்த்துட்டு கட் பண்ணிடுறாங்க. உண்மையிலே வந்துட்டு லைக் இப்போ எப்படி இருக்குன்னா இண்டஸ்ட்ரி வந்து 2 மியூசிக் டைரக்டர் வந்து அப்படியே ரொம்ப இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்கும்போது. சாயாபிங்கரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நெப்போ கிட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன நெப்போ கிட்டாவே இருந்தாலும் டேலண்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நீங்கள் அட்லிலாம் வந்து தூக்கிட்டு போய் உட்கார வச்சு மியூசிக் பண்ணுறதுலாம் வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி நெப்போ கிட்டாலும் முடியும்னு நினச்சிருந்தா எல்லாருமே வந்துருக்கலாம். லைக் யாரும் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வரலாம். நினச்சி சக்ஸஸ் கொடுக்க முடியும்னா டேலண்ட் இருந்து தான் ஆகணும். டேலண்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பார்த்துட்டு அனிருத் ஏன்னா நான் எல்லா படம் ஜனநாயகனாக இருக்கட்டும் அந்த படத்தை கூட நம்ம அனிருத் விஜய் சார் படம் கடைசி படம் அது ஃபேர்வெல் நம்ம கொண்டாட போகிறோம் வேறு லெவலில் இருக்கும்போது அதுன்ற ஒரு பக்கெட் இருந்தாலும் ஜனநாயகனோட அது பிஜிஎம் தேட்டரில் கேட்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. ஏன்னா அதோட பாட்டெலாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்ப்போம் அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுதுலாம் தெரியல. ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்ப்போம். ஓகே? ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். until then bye from our new YouTube channel. Bye.